வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் மல்லி விதை, 4 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கிரேவியோட கலரும் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணாலும் எடுத்துக்கலாம், அதே அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வறுக்கும் போதே வீடு ஃபுல்லாக கமகமன்னு இந்த வாசனை வரும். பொன்னிறமாக வறுப்பட்டதும் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கி அப்படியே ஆற விட்டுறலாம். அதை ஆறட்டும். இப்போ பாவக்காவை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த சின்ன பாவக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். வறுத்ததை அரைச்சி ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வறுத்ததை அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் எடுத்தது 1/2 கிலோ பாவக்காய், எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். அதே ப்ரெஷர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், பொரியட்டும். ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்க்குறேன், நறுக்குன ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணியிருக்க பாவக்காய் ஒன்று சேர்த்துருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வந்து பெரட்டி எடுத்துட்டு, அது உள்ளே இருக்கிற மசாலா வந்து கண்டிப்பாக வெளியே வராது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ மீதம் இருக்க அந்த விழுது அப்படியே இதில் சேர்த்துட்றேன். மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே திக்காக ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ அதில் 1/4 கப் புளி தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான். அப்படியே மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ குக்கர் திறந்ததும் எப்படி ஜம்முன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக பாவக்காய் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு கரையிற வரைக்கும் கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட சாதத்தோடு இந்த பாவக்காய் பிட்லே சூப்பராக இருக்கும். பாவக்காவோட கசப்பே தெரியாமல் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். தேங்க்யூ.